முதல்ல ஒரு 100 பேருக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். பார்ப்போம், ஒரு 10 நாள் 15 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம அது பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போன்ட்டு தான் 100 பேரோட தான் 100 பேருக்காக ஆரம்பிச்சது தான் மலிவு விலை உணவகம். இப்போ ஒரு நாளைக்கு 700 பேர் சாப்பிட்றாங்க. எங்க மேற்பார்வையில தான் அந்த சாப்பாடு பரிமாறுறது நடக்கும். அது முதல்ல நான் டேஸ்ட் பண்ணிடுவேன், எப்படி இருக்குன்னு. தினம் எல்லா சாப்பாடும் நான் டேஸ்ட் பண்ணி பிறகுதான் பரிமாறவே ஆரம்பிப்போம். அதனால அதுல ஒரு ருசி, சுவை அல்லது தரம் எல்லாமே நல்லதா தான் கொடுக்கணும்னு எண்ணம். அது மாதிரிதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் முதல்ல சும்மா தான் கொடுக்கணும்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஐடியா வச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, இல்லைங்க நீங்க சும்மா கொடுத்தா அவங்களோட தன்மானத்துக்கு அது ஒரு இதா இருக்கும். சும்மா ஒரு பேச்சு கூட வரும், என்ன சும்மா தானே வாங்கிட்டு போறீங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அவங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருந்ததுன்னா அவங்க அதை ஒரு பொறுப்புணர்ந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு முட்டை எப்பயுமே ஒரு சத்தான ஹை ப்ரோட்டீன், இதனால அதை அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அவங்க ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவோம். இல்லை சார், குவாலிட்டினா 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது சார். அவ்வளோ தரமாக இருக்குது சார். இப்போ முட்டை நீங்கள் தனியாக வாங்க போனாலே 6 ரூபா 7 ரூபா வருது. இவங்க 5 ரூபாய்க்கு தான் முட்டை தராங்க. இதுக்கு மேலே என்னென்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு இங்கே வருங்க வகுறார சோறு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பேத்துக்குங்க எங்களை மாதிரி மாநகராட்சி ஆளுகளுக்கு எங்களுக்கு ஐயா அவங்க நல்லா இருக்கணும். அம்மா கலெக்டர் அம்மாவும் நல்லா இருக்கணும். வணக்கம், நான் அக்ஷதா உதயகுமார், வல்லமை அறக்கட்டளையோட ட்ரஸ்டி. மேம், இன்னைக்கு மதுரையில் மிகவும் பரபரப்பாக சொல்லப்படுற மதுரை பிபி குளத்தில் 10 ரூபா உணவகம் வல்லமை அறக்கட்டளை சார்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த உணவகம் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு. கொரோனா டைமில் கொஞ்சம் நான் இந்த சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் மெதுவாக. அப்போ நிறைய மூமெண்ட் இல்லாதனால அது அது எனக்கு நடக்கலை. ஏன்னா அந்த டைமில் தான் மக்களுக்கு அது தேவைப்பட்ட மாதிரி இருந்தது. அப்போ இட்லி மட்டும்தான் நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இட்லி, சட்னி, சாம்பார் எங்கள் வாசலில் வச்சே கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அது அதுக்கப்புறம் அது கொரோனா டைமில் நம்ம இது போட்டுட்டாங்கனால அதனால் நான் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் எப்படி யோசித்தேன்னா, உழவர் சந்தையில் நான் பல வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பழம், காய்கறி எல்லாம் வியாபாரிகளுக்கு சாப்பாடு ஒரு பிரச்சனையாக இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க காலையில் அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க போகும்போது ஈவினிங் ஒரு 4 மணி ஆகிறது. அது வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு அங்கே ஒரு பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமன்னு எங்கள் வீடு உழவர் சந்தைக்கு அடுத்து இருக்குது. ரோடு மேலே இருக்கிறதுனால எங்கள் ரோட்டில் ஃபுல்லாக பழ வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், பூ விற்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சரி நம்ம ஏதோ ஒரு உணவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கரு அதுலேருந்து தான் உருவாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தோடனே இப்போ நீங்கள் இது வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஹஸ்பண்ட் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு முதல்ல எனக்கு ரொம்ப கூட துணையாக இருந்தவர் என் ஹஸ்பண்ட் தான். அவர் சொன்னார், சரி அது செய்வோம். என் பிள்ளைகள் எல்லாமே சரி பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அது கொஞ்சம் இதில் ஆரம்பித்து நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களுக்கு முழு சப்போர்ட், முழு இது ஒத்துழைப்பு அவங்க தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சரி எப்படி போகும்ன்றது எனக்கு தெரியாது. இது நாங்கள் அந்த உணவு பிஸ்னஸில் இல்லை. அதனால் எப்படி அது போகும், எப்படி பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. சரி ஒரு 100 பேருக்கு கொடுப்போம். முதல்ல ஒரு 100 பேருக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். பார்ப்போம், ஒரு 10 நாள் 15 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம அது பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போன்ட்டு தான் 100 பேரோட தான் 100 பேருக்காக ஆரம்பித்தது தான் இந்த உணவகம், மலிவு விலை உணவகம். அது 100 பேருக்கு கொடுக்கலான்னு ஆரம்பித்தது. இப்போ ஒரு நாளைக்கு 700 பேர் சாப்பிட்றாங்க. ஓ, 700 பேர் சாப்பிட்றாங்க. 700 பேர் சாப்பிட்றாங்க. ஓகே மேம். இப்போ நம்ம உணவகத்தில் என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்குறீங்க? மார்னிங் சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி. நான் ரொம்ப அதை வச்சு தான் முதல்ல ஆரம்பித்தோம். காலை சிற்றுண்டிக்கு ஒரே மாதிரியான சிற்றுண்டி முதல்ல கொடுக்கலான்னு தான் நினச்சோம். அது எனக்கு ஒரு வாரத்தில் அது கொஞ்சம் சரியாக இது இல்லை. அவங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற ஒரு இது வந்துருன்றதுக்காக இப்போ எப்படின்னா ஒரு நாள் 2 வகையான இது கொடுப்போம். இப்போ பொங்கல், இட்லி, வடை 10 ரூபாய்க்கு.
அடுத்த நாள் வந்து இடியாப்பம், கிச்சடி. அடுத்த நாள் வந்து கல்தோசை, பொங்கல். இப்படி மாற்றி 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 6 நாளுக்கும் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை, மற்ற 6 நாட்களும் வந்து விதவிதமான சிற்றுண்டி கொடுக்குறோம் நாங்கள். மதியம் என்ன கொடுக்குறீங்க? மதியத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 மாதம் ஒரு சிற்றுண்டியோட நிப்பாட்டினோம். அப்புறம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, மதியானத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுங்கம்மா, கொஞ்சம் மதியானமும் எங்களுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னும் போது திருப்பியும் மதியானத்துக்கு நாங்கள் முதல்ல வெரைட்டி ரைஸ் மாதிரி போட்டோம். வெஜிடபிள் நிறைய போட்டு பிரிஞ்சி, அப்புறம் ஒரு தயிர் சாதம், ஒரு தக்காளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் போட்டோம். போட்டப்போ சோயா பீன்ஸ் எனக்கு வந்து முதல்ல ஒரு இது வந்து இவங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணுன்றது தான் முதலே. அதில் எந்த மாற்றமும் நான் வச்சுக்கக்கூடாது, நல்ல சத்தான உணவு தான் கொடுக்கணும். கொடுத்தா அளவுலையும் சரி, அந்த செய்கிற விதத்துலையும் ஹைஜீனிக்காக செய்யணுன்றத நான் முதல்ல அதை தான் நான் ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மத்தியானம் அப்படி நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அது நல்ல பெரிய இதாகிடுச்சு. சரி, அதுவுமே முதல்ல 100 பேருக்கு தான் ஆரம்பித்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 700 பேர் ஒரு நாளைக்கு சிற்றுண்டியும் மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்றாங்க. ஓகே மேம். இப்போ சாதம் அந்த மாதிரி எதுவும் மதியம் கொடுக்குறீங்களா மேம்? ஆமாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அதுவுமே நாளடைவில் இப்போ ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. நாளடைவில் அதுவுமே எங்களுக்கு கொஞ்ச நாள் சரி மாற்றி பார்ப்போன்ட்டு ஒயிட் ரைஸு, சாம்பார், புளிக்குழம்பு, சோயா பீன் குழம்பு, தட்டாம்பயிறு குழம்பு, இந்த மாதிரி பூண்டு குழம்பு, வத்த குழம்புன்னு அந்த மாதிரி சாதம், குழம்பு, ஒரு காய், கூட்டுப்பருப்பு, கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், இப்படி அப்பளம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் வெரைட்டி சேர்க்க ஆரம்பித்தோம் மத்தியானத்துக்கு. அது ஒரு நாளைக்கு ஒரு மெனு நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம். அதுவுமே நல்ல வரவேற்பு. அந்த வெரைட்டி ரைஸ் பண்ணதோட இதுக்கு வந்து நல்ல வரவேற்பு. எல்லாமே சுட சுட அந்த டைமுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் சுட சுட அப்போ வந்து பரிமாறுறது வந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டுலாம் வந்து எங்கே ரெடி பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு கேன்டீன் வச்சுருக்கோம். அங்கே வந்து 3 மாஸ்டர்ஸ் இருக்காங்க, 3 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் மேல் வேலை பார்க்குறவங்க 2 பேர் இருக்காங்க. ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மத்தியானத்தோட லஞ்ச் முடிச்சிட்டா அடுத்த நாளைக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி மாவு அரைக்கிறது எல்லாம் அவங்க அங்கே நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் நல்ல சுத்தமாக நீட்டாக அந்த இடத்த நான் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கிறோம். இவங்களுக்கு தான் கொடுக்குறோம், இது வந்து ஏனோ தானோன்னு கொடுக்கணும்னு இல்லாமல் சுத்தமாக நல்ல ஹைஜீனிக்காக சத்தானது. எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குங்க, அங்கே ஆர்கானிக்கில் நாங்கள் வந்து காய்கறி எல்லாம் பயிரிடுறோம், நல்ல நாட்டுக்காயும். அந்த இடத்துலேருந்து தினமும் காய் வரும், பால் வரும். மாடு வச்சுருக்கோங்க, மாட்டுலேருந்து பால் வரும். ஸோ தயிர் அதில் தான் உர ஊற்றி இங்கே தயிர் சாதம் பண்ணுவோம், இல்லாட்டா தயிரை மோராக வச்சுட்டா எடுத்து ஊற்றிக்குவாங்க. அதனால் இதெல்லாம் அங்கேருந்து வர்றதுனால நல்ல ஹைஜீனிக்காக சத்துள்ள இதுதான் கொடுக்கணுன்றது எங்களுடைய எண்ணம். நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நினச்சிங்களா மேம்? சத்தியமாக இல்லைங்க. நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது சரி கொடுப்போம், எப்படி இருக்கோன்றது நம்ம பார்த்துக்கிட்டு அது பிறகு நிறைய நம்ம மற்ற இதெல்லாம் பிளான் பண்ணுவோம் தான். விவரம் இல்லாமல் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். போக போக எங்களுக்கு மக்களுடைய அந்த பல்ஸு, அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாம் ஃபீட்பேக் வர வர அதை முன்ன பின்ன லைட்டாக மாற்றி நாங்கள் அதை இன்னும் இப்போ நல்லா, இப்போ பார்த்தா நல்லா எல்லாமே ஒரு குறையும் இல்லாமல் கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் உணவு கொடுக்குறது வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க மேம். பர்டிகுலராக இங்கே கொடுக்குறது இல்லை, அப்படி என்ன ஒரு வித்தியாசம் இருக்குங்க? மலிவு விலையில் இங்கே வந்து ஒன்று அப்பப்போ செஞ்சு சுட சுட தட்டில் பரிமாறி கொடுக்குறோம். இப்போ பொட்டலம் பண்ணி கொடுக்காம, பேக் பண்ணி கொடுக்காம, அதோட தரம் வந்து அதில் குறைஞ்சிரும், அது சுவை அதில் குறைஞ்சிரும்ன்றதுக்காக இல்லாமல் அப்பப்போ நல்ல சாதம் எல்லாம் கையோட ஒரு தட்டில் நாங்கள் போட்டு அது பரிமாறுறதே ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது நல்ல சுட சுட பரிமாறுறது வந்து மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வரவேற்பு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க? அவர் நான் இருப்பேன் அந்த அந்த இடத்துல சாதம் பண்ணி வரும்போதோ நான் இருப்பேன், இல்லாட்டா அவர் இருப்பார். எங்கள் மேற்பார்வையில் தான் தினமும் அந்த அந்த இது நடக்கும், அந்த சாப்பாடு பரிமாறுறது நடக்கும். அது முதல்ல நான் டேஸ்ட் பண்ணிடுவேன், எப்படி இருக்குன்னு தினம் எல்லா சாப்பாடும் நான் டேஸ்ட் பண்ணி பிறகு தான் பரிமாறவே ஆரம்பிப்போம். அதனால் அதில் ஒரு ருசி சுவை அல்லது
தரம் எல்லாமே நல்லதாக தான் கொடுக்கணும்னு எண்ணம். அது மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உணவுகள் வந்து பல்வேறு இடங்களில் கிடைக்குது மேம். பர்டிகுலராக 10 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது மேம்? அது வந்து நான் முதல்ல சும்மா தான் கொடுக்கணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஐடியா வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க நீங்கள் சும்மா கொடுத்தா அவங்களோட தன்மானத்துக்கு அது வந்து ஒரு இதாக இருக்கும். சும்மா வந்து ஒரு பேச்சு கூட வரும், என்ன சும்மா தானே வாங்கிட்டு போறீங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அவங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருந்ததுன்னா அவங்க அதை ஒரு பொறுப்புணர்ந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2வது வந்து அவங்களுக்கும் அது ஒரு தன்மான குறைவாக இருக்காதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் அந்த 10 ரூபா அதுக்கு நாங்கள் நிர்ணயித்தோம். 10 ரூபா சாப்பாடுன்னு. இப்போ எல்லா இடத்துலையும் அது 10 ரூபா சாப்பாடுன்னு தான் அது பேர் எடுத்திருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மலிவு விலையில் உணவு கொடுக்குறத உங்களுடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? எனக்கு இதில் மெயினாக ஒரே ஒரு இது என்னென்னா, நான் செய்கிற இந்த இதை வந்து யாராவது பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும். அங்கங்கே அவங்களால முடிஞ்ச அளவு, நான் வந்து 100 பேருக்கு ஆரம்பித்தேன்னா 700 பேருக்கு போயிருக்கு. அவங்க சும்மா ஒரு 50 பேர் இல்லாட்டா 10 பேர் 20 பேருக்கு அவங்க அதை செய்ய ஆரம்பித்தாங்கனாவே எனக்கு பெரிய வெற்றிங்க. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து இது வந்து லாப நோக்கத்தில் பண்ணுற ஒரு இது கிடையாது. இது ஒரு சேவை. அதை வந்து நம்ம கரெக்டாக நல்லா பண்ணோம்னா அதுக்கு எப்பயுமே எங்கேயுமே வரவேற்பு இருக்கும். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறதுங்க. இப்போ ஃபேமிலியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? எல்லாரும் சப்போர்ட்டு. முதல்ல நான் பயந்தது வந்து இது எப்படி நான் தனியாக எடுத்துகிட்டு போவேன்றது தான். பட் இப்போ எல்லாருமே என் பிள்ளைகள், என் கணவர், என்னுடைய கூட எங்கள் அம்மா, என் பிரதர் எல்லாருமே இதுக்கு வந்து அது பெருமையாக இருக்குங்க. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த இடம் வந்து எனக்கு ஒரு கோவில் மாதிரிங்க. நான் போய் நிற்கும் போது அது ஒரு கோயிலாக தான் நான் நினைப்பேன். அது அது எனக்கு கடவுள் வந்து என்கிட்ட கொடுத்த ஒரு இது பாக்கியம்னு நினைப்பேன் நான். இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. அதனால் இது கடவுள் என் மூலியமா ஏதோ செய்ய வைக்கிறாரு. அதனால் நான் செய்கிறேன்னு நினைப்பேன். இது பார்க்க ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் இதில் பல உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம சுத்தமாக செய்யணும். ஒன்று வந்து அது டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரணும். அப்புறம் இந்த கடைக்கு நான் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி அதை ஒரு ஒழுங்காக நம்ம செய்யணுன்றதுக்காக ஒரு ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம அதை வந்து பொறுப்பாக செய்யணுன்றதுக்காக அது நிறைய தடங்கள் நிறைய இருந்தப்போ அதெல்லாம் மீறி மக்களுக்கு நல்லது நம்ம செய்கிறோன்னும் போது இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு அதுக்கு பல விஷயங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணுங்க. நானே எப்படி நம்ம இது நடத்துவோன்னு ஒரு 2-3 மாதம் நினைக்கும் போது எனக்கு பல இடத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் வந்துச்சு. நல்லா நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஆதரவு வந்துச்சு. மக்கள் வாலண்டியர் பண்ணி நாங்கள் வந்து சர்வ் பண்ணுறோன்ட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் வந்து நாங்கள் அரிசி தரோம், நாங்கள் பருப்பு தரோம்லாம் கூட வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. வந்து இதெல்லாம் வந்து அதுதான் நம்ம ஒரு நல்ல விஷயம் நினச்சோம் இல்லாட்டா செய்யணும்னா இந்த பிரபஞ்சம் அது கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது மேம். பொதுவாக அதாவது ஒரு அறக்கட்டளை, ஒரு ட்ரஸ்ட் அமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபண்டு வெளியிலேருந்து நிறையா வரும், அப்படி வரும், அதனால் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? சார், நாங்கள் ஆரம்பித்து இப்போ தான் 1.5 வருஷமோ 2 வருஷமும் தான் ஆகுது. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 3.5 இயர்ஸ் அப்புறம் தான் என்னமோ ஃபண்டு நாங்களே இது பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம தான் அது வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்த கொஞ்சமாக பண்ணுவோம், அது எப்படி நம்மளால் அது முடியுன்றது. இப்போ கூட நான் வந்து சொல்கிறேன் 700 பேர் சாப்பிட்றாங்கன்றது வந்து இங்கே ரொம்ப குறைவு. ஏன்னா பாதி பேர் சாப்பாடு எல்லாமே தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்சது. பிறகு எல்லாம் பிறந்த நாளுக்கோ ஒரு கல்யாண விசேஷங்களுக்கு ஒரு கல்யாண நாளுக்கோ நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு டொனேஷன் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதை வச்சும் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம். அதுவும் நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க வந்து ஏதாவது ஒரு அவங்களால முடிஞ்ச என்னால் இவ்வளோ இருக்குது கொடுக்க முடியும்னு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அன்றைக்கி அவங்க பேர் போட்டு அந்த லஞ்சோ இல்லாட்டா பிரேக்ஃபாஸ்ட்டு சிற்றுண்டியோ கொடுக்குறோம். அந்த மாதிரி நல்ல இதுதான் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இதை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே. இந்த சாப்பாடு அந்த உணவு கொடுக்கும் திட்டமே வந்து இதுக்காக தான் ஆரம்பித்தோம். அதனால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து முட்டை எப்பயுமே ஒரு சத்தான ஹை ப்ரோட்டீன் இதனால அதை அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இங்கே நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு நாள் அந்த கடையில் நிற்கும் போது நான் கொஞ்ச நாள் கவனிச்சிட்டே இருந்தேன். ஒரு சாப்பாடு வாங்குவாங்க, அந்த முட்டை வந்து 5 ரூபாய். அது வாங்காமல் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள் கடந்து போவாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முட்டையை.
அப்போ நான் ஒரு நாள் ஒரு பையனை கேட்டப்போ, என்ன தம்பி முட்டை பிடிக்காதான்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் எங்களுக்கு கையில் காசு இல்லை என்னங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் அடுத்த நாளே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் முட்டை ஃப்ரீயாக கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, முட்டை அன்னிலேருந்து ஸ்கூல் படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்ற குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் முட்டை வந்து இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தோம். அது பிறகு நான் இதை நடத்துகிற இந்த அறக்கட்டளை வந்து எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கு. பல இடத்துலேருந்து எனக்கு ஹியூமனிடேரியன் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது எனக்கு அந்த அவார்டு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. அது வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமை கொடுத்தாங்க. அப்புறமா இந்த அறக்கட்டளைக்காக கவர்னர் ஒரு இது கொடுத்தாரு, எனக்கு ஒரு அங்கே இது கொடுத்தாங்க, ஒரு மெடல் கொடுத்தாங்க. அதுவும் பெரிய ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்னர் வந்து கொடுத்தாரு சென்னையில். இதெல்லாம் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கிற பெரிய ஒரு இது. இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து மென்மேலும் இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள ஒரு உருவாகுதுங்க. நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தரமாக இருக்குது சார். ஆமாம், எங்கேயும் இப்படி சுட சுட யாரும் 10 ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். காலை டிஃபனும் நல்லாயிருக்கும், மதியமும் நல்லாயிருக்கும் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே ஏழைப்பாடு உள்ளவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க சார். சில சமயம் உடம்புக்கு முடியலன்னா இங்கே வந்து சாப்பிட்றேன் சார், சமைக்க முடியலன்னா. ஆமாம். ஆமா, இப்ப பல இடங்கள்ல வந்து மலிவு விலையில் உணவு கொடுக்குறாங்க. ஆ, ஆனா இங்க கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே தரம் எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கே சுத்தமாக இருக்குது சார். அவ்வளவு சுத்தம், நீட்டாக, ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நீட்டாக அமைதியாக கொடுத்துருவாங்க சார். ஆமாம். நீங்க என்ன வாங்கிருக்கீங்க? இந்த வெஜிடேரியன். ஆமாம், இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் போல. சரி, முட்டைக்கோஸ் பொரியலோட வெண்டைக்காய். ஆமாம் ஆமாம் சார். ஆ, ஆமா, இப்ப வந்து நிறைய பேர் நினைப்பாங்க 10 ரூபாய்க்கு உணவு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா? இல்லை சார், குவாலிட்டினா 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது சார். அவ்வளோ தரமாக இருக்குது சார். ஆமாம், ரொம்ப ஒரு தப்பும் சொல்ல முடியாது சார். சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, வயசானவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க சார். நல்ல காரில் கூட வந்து இறங்கி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க சார். ஆமாம் சார். குவாலிட்டிலாம் சுத்தம்லாம் இல்லை, நல்ல பயங்கர சுத்தம். குழந்தைங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூலில் படிக்கிறாங்க, கார்பரேஷன் ஸ்கூலில். அவங்களுக்கு லஞ்சு பிரேக்கில் இந்த லஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. 10 ரூபான்னு சொல்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு. இது நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க, எந்த விதமான இதுவும் கிடையாது. டீயே வந்து 15 ரூபா 20 ரூபான்னு போயிருக்கீங்க. ஆமாம், 10 ரூபாய்க்கு ஒரு மதிய உணவு கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது நல்ல ப்ரோக்ராம் தான். இது வந்து வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அந்த குவாலிட்டிக்கு கிடைக்குமான்னு சொல்கிறது தெரியாது. ஹோட்டல் டு ஹோட்டல் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. சாப்பாடும் ருசியாக இருக்குது. 10 ரூபாய்க்கு இப்போ எங்கேயாச்சும் சாப்பிட முடியுமா? நம்ம அந்த டயத்துக்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குண்ணா. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா, நல்லா ருசியாக. முட்டையோட இப்போ முட்டை நீங்கள் தனியாக வாங்க போனாலே 6 ரூபா 7 ரூபா வருது. இவங்க 5 ரூபாய்க்கு தான் முட்டை தராங்க. இதுக்கு மேலே என்னென்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால வந்து குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நான் முதல் நாள் சாப்பிட வரும்போது நானும் அந்த எண்ணத்தில் தான் வந்தேன். சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது நல்லா இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது, அரிசி சூப்பராக இருக்குது, குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இது ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கண்டிப்பாண்ணா. இப்போ ஒரு இடத்துல போய் சாப்பிட போனோம்னா 40-50 ரூபா வருது. இங்கே 10 ரூபா 15 ரூபாவில் வந்து முட்டையோடு கிடைக்கின்றப்ப கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நல்ல யூஸாக இருக்கும்ண்ணா. நல்ல முயற்சி சார். அந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது, இந்த அளவுக்கு செய்கிறாங்க. ரொம்ப பாராட்டுறோம். வெளியில் ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி எல்லா இடங்களும் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துறவங்கள மனதார வாழ்த்துறோம். இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க, டேஸ்ட் அருமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி அந்த உணவு இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி வீட்டு டேஸ்ட் இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ரைவேட் வேலை பார்க்குறோம். ஒரு 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய சர்வேவில் அது கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வந்து உதவியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பொருளாதாரம் ஒரு உதவி தான் இருக்குது. வெளியில் போய் சாப்பிட்டா இன்றைக்கி 100 ரூபா 200 ரூபா வரும். ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்றாலும் ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு வாழ்வாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப பாராட்ட விஷயம். எங்களுக்கு வந்து இங்கே வருங்க வகுறாரம் சோறு கொடுக்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது வந்து என்ன தெரியுங்களா, உண்மைக்கு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு புரியுங்களா? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா பேர்த்துக்குமே எங்களை மாதிரி மாநகராட்சி ஆளுகளுக்கு
எங்களுக்கு வந்து ஐயா அவங்க வந்து நல்லா இருக்கணும். அம்மா கலெக்டர் அம்மாவும் நல்லா இருக்கணும். இப்போ இங்கே வந்து 10 ரூபாய்க்கு உணவு கொடுக்குறாங்க, இதை எப்படி பார்த்துருக்கீங்க? நல்ல இனிஷியேட்டிவ் தான். நாங்கள் ஒரு 6 months மேலே சாப்பிட்டுருக்கோம். லைப்ரரியில் வந்து படிப்போம், அங்கே காலையும் ஆஃப்டர்நூனும் இங்கே தான் சாப்பிட்றோம். நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, ஃபுட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ பல இடங்களில் வந்து மலிவு விலை உணவு கொடுக்குறாங்க, ஆனால் இங்கே கொடுக்குறப்ப இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது? இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வெளியில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். 10 rupeesன்றதுக்காக குவாலிட்டியோ எதுலேயுமே எந்த காம்ப்ரமைஸஸும் இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 rupeesனே சொல்ல முடியாது, பட் அவங்க நல்லா பண்ணுறாங்க. பண சேமிப்பு, ரெண்டாவது பசி ஆத்துறது. பசி ஆத்துறங்கிறது ஒரு வந்து கடவுளுக்கு உதவி செய்கிற மாதிரி. இதை வந்து நிச்சயமாக பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. தரமான சாப்பாடு, நல்ல குணமுள்ளவங்களால செய்ய முடியாது. தன் உணர்வு சொந்த நல்ல குணம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய முடியும். எங்கே போய் சாப்பிட்டாலும் இந்த 10 ரூபாய்க்கு இந்த உணவு கிடைக்காது. அது நல்ல நானும் வந்து இந்த ரெகுலராக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சேவை மனப்பான்மையோட செய்கிறதுக்கு நல்ல பாராட்டுகள். இது வந்து அவங்க மனசு அந்த எண்ணிக்கை அவங்க நல்லா அவங்க வாழ்க வளமுடன், ஒரே வார்த்தை. இந்த நல்ல மனசு உள்ளவங்களால தான் இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட செய்ய முடியும். நல்ல மனசு உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. இந்த மனம் என்றைக்கு நல்ல மனம் இருக்கட்டும், அவங்களும் ஜீவித்து நல்லா இருப்பாங்க. பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் இந்த மனசு வராது. சரி, அந்த காலத்தை இந்த கழிவுத்துன்னு செய்கிறாங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய விஷயம். 10 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. அந்த இடத்துல 10 ரூபாய் சாப்பிட போகிறது மன நிறைவாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. தொடர்ந்து செய்யணுங்க, அவ்வளோதான். இந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பயன்படுதுனே. இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அன்றாட ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிடுறது பெரிய விஷயம். உண்மைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தொடர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதுவாக காலையிலையும் சாப்பாடு போடுறாங்க. அதையுமே இந்த சாப்பிட்ருக்கேன். அது பொங்கல், சப்பாத்தி 10 ரூபாய்க்குன்ற அது ஒரு சப்பாத்தி 10 ரூபா ஆகிப்போம். அதுக்கு மேலே பொங்கல் இது வைக்கிறாங்க, கேசரி மாதிரி வைக்கிறாங்க, ஒன்று கூட்டு சட்னி. உட்காந்தா ஒரு 10 ரூபாய்க்கு திருப்தியாக சாப்பிட்டு போகிற மாதிரி, வயிறார சாப்பிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்கு. சந்தோஷம். அவங்க நன்றி சொல்லிடுங்க முதல்ல. ரைட். நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம், ஏதோ வயிறு பசியோடு வரோம். படம்லாம் இல்லாத வேலை பார்க்குறேன். இப்போ அறையில் இங்கே சாப்பிட்டு போயிடலான்னா வீட்டில் போய் சாப்பிட செய்கிறதுக்குள்ள இது சாப்பிட்டு போயிடலான்ற ஒரு ஐடியா தான். டேஸ்ட் சூப்பராக இருக்குது சார். இது 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது எங்களுக்கு அதிர்ஷ்டமாக நல்லதுன்னு நினைக்கிறோம் சார். அம்மா அவங்க எங்களுக்கு தர்ம மாதிரி செய்கிறாங்க. காசை நாங்கள் நினைக்கவே இல்லை, செய்கிறது எங்களுக்கு புண்ணியற மாதிரி இருக்குது. நாங்கள் வேலை பார்த்துட்டு வரையில் வயிறு பசியோட வரையில் இது கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் சார். காலைல 7 மணிக்கு வேலைக்கு ஓடுறோம், அங்கேருந்து படமெல்லாம் வேலை பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டீயே வந்து ஒரு 15 ரூபா. ஆமாங்க சார். 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த பகுதி மக்களுக்கு இது எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நல்லது செய்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு புண்ணியம் செய்கிற மாதிரி காசு அவங்க எதிர்பார்க்கலாம். புண்ணியத்தை தான் அவங்க தேடுறாங்கன்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மை. இல்லை, காசு பணம்னு கொடுத்தோம்னா யாருக்குமே திருப்தி ஆகாது. உணவுன்றது வந்து எல்லாருமே போதும்னு சொல்லக்கூடிய ஒன்று தான். இலவசமாக கொடுக்கறது வந்து எப்பயுமே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. இந்த அமௌண்ட்டு ஒரு மினிமம் அமௌண்ட்டுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். அதனால் வேலை பார்க்குறவங்கன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த உணவோட அருமை என்னன்னு தெரிஞ்சு எல்லாருமே சாப்பிட்றாங்க. எனக்கே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மனசு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. எல்லா மக்களுமே சாப்பிட்றாங்க, வயசானவங்களும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க. எவ்வளோ உதவி பண்ணலாம், ஆனால் சாப்பாடுன்றப்ப மட்டும்தான் எல்லாருமே திருப்தியாக போதும் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கும். அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இனி ஃப்யூச்சரில் ஒருவேளை எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். பசியோடு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னாலே அது நிறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்க, அங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே 10 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்றது எப்படி இருக்குது? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் பத்திய சாப்பாடு மாதிரி கரெக்டான உப்பு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. அது போக காய்கறி, முட்டை கரெக்டான நியூட்ரிஷன் லெவல்லையும் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை பேஷண்ட்டு கூட சாப்பிட்லான்ற அளவுக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது, மெஷர்மெண்ட் எல்லாமே. அதனால் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி.
அவங்க இன்னும் தொடர்ந்து செய்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். தேங்க்யூ.